WWE சர்வைவர் சீரிஸ் இந்த வீக்கெண்ட் நடக்க போகுது. இன்டர்நெட்ல பல பேர் இதை சர்வைவர் சீரிஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் இதை வார் கேம் சொல்லுவாங்க. முதல்ல இந்த கன்ஃபியூஷன் நான் கிளியர் பண்ணிடுறேன். சர்வைவர் சீரிஸ்ங்கிறது இந்த மொத்த எபிசோடோட பேரு. இதுல ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் தான் நம்ம வார் கேம் சொல்றோம். ஸ்டீல் கேஜ்னால இது கொஞ்சம் யூனிக்கானது. பிகாஸ் 2 ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அந்த 2 ஸ்டேஜையுமே கவர் பண்ணி ஒரு பெரிய ஸ்டீல் கேஜ் போட்டிருப்பாங்க. உள்ளுக்குள்ள 2 டீம் ஃபைட் பண்ணும். ஒவ்வொரு டீம்லயும் 5 பேர் இருப்பாங்க. இந்த மேட்சை தான் நம்ம வார் கேம்ஸ் சொல்றோம். ட்ரிபிள் எச்சோட ரொம்ப ஃபேவரட்டான மேட்ச் இது. சோ ட்ரெடிஷனலா நம்ம இதை சர்வைவர் சீரிஸ்னு சொல்றோம். இப்ப ரீசெண்டா இதை வார் கேம்னு சொல்றாங்க. மேபி இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மொத்த எபிசோடோட பேரே வார் கேம்ஸா கூட மாறலாம். WWE பொறுத்த வரைக்கும் சர்வைவர் சீரிஸ் ரொம்ப ஸ்பெஷல். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட நிகழ்ச்சி அவங்க எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெசல்மேனியா, அடுத்தது சம்மர் ஸ்லாம், அதுக்கு அடுத்தது ராயல் ரம்பிள், அதுக்கு அடுத்தது சர்வைவர் சீரிஸ். அதாவது 4வது பொசிஷன்ல இந்த எபிசோட அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான எபிசோட். சோ அவ்வளவு முக்கியமான பேப்பர் வியூ இந்த வீக்கெண்ட் நடக்க போகுது. இதுல யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு நம்ம இப்ப ஜோசியம் பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம let's get into the show. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. First match John Cena vs Dominic Mysterio for Intercontinental Championship. சில வாரத்துக்கு முன்னாடி தான் ஜான் சீனா டாமினிக் மிஸ்டீரியோ தோக்கடிச்சு தான் அந்த சாம்பியன்ஷிப்பே ஜெயிச்சாரு. ஜான் சீனா இப்ப ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு. சோ இந்த மேட்சுக்கு அப்புறம் அவருக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. அது டிசம்பர்ல நடக்க போகுது. அதோட அந்த மனுஷன் ரிட்டையர் ஆக போறாரு. அந்த ஃபைனல் அப்போனண்டா யாரு வருதுன்னு இங்க ஒரு டோர்னமெண்டே நடந்துட்டு இருக்கு. சோ அந்த டோர்னமெண்ட்ல பார்க்கும்போது நமக்கு கிளியரா தெரியுது கந்தர் தான் இருந்து வரக்கூடிய ஒரே ஆப்ஷன். அதை தவிர வேற எந்த நேமும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்போனண்டா ஃபீல் ஆகல. சோ எனக்கு தெரிஞ்சு கந்தர் தான் வர போறாரு. சோ அப்படி நடக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் மேட்சை ஒரு சாதாரண மேட்சா போடுவாங்களா, இல்ல அதுல பெல்ட் ஆட் பண்ணாங்கன்னா ஸ்பெஷலா இருக்குமான்னு யோசிக்கும் போது தான் இங்க நம்ம ப்ரெடிக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் ஒரு டோர்னமெண்ட்ங்கிறத கிராஸ் பண்ணி ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் மேட்சுக்கு வரான். அந்த மேட்ச்ல ஒரு பெல்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ், மகுடத்துக்கு மேல ஒரு ஜுவல் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சப்போஸ் ஜான் சீனாக்கும் வர்ற ஆப்போனன்ட்டுக்கும் ஒரே ஒரு மேட்ச் அதோட முடிஞ்சதா, இல்ல பெல்ட் எதுவுமே இன்வால்வ் ஆனா ஒரு ஸ்பெஷாலிட்டி கம்மியான ஒரு ஃபீல்ட் இருக்கு. கந்தர் ஜெயிச்சு வந்தா இன்னொரு குழப்பம் இருக்கு. கந்தர் ஆல்ரெடி இன்டர்கான்டினல் சாம்பியனா இருந்து முடிஞ்சு அவர் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனா மாறி அங்க ஒரு ரெயின் வச்சிட்டு இருக்காரு. சோ ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் மேல போனவரை கையை பிடிச்சி கீழே இழுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் இஃப் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் அங்க உள்ள இருந்தா. சோ அது இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனைங்கிற சிச்சுவேஷன் தான் அங்க நின்னுட்டு இருக்கு. இஃப் கந்தர் வின்ஸ், டாமினிக் ஆல்ரெடி ஒரு டபுள் சாம்பியன், அவர் ஐசி சாம்பியன்ஷிப் வச்சிருந்தாரு. அதே டைம்ல ட்ரிபிள்னு சொல்லி மெக்சிகோல நடக்கக்கூடிய ஷோவோட சாம்பியன்ஷிப் அவர் தான் வச்சிருந்தாரு. சோ இப்ப ஐசி அவர்கிட்ட இருந்து வெளியே எடுத்தது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். ஏன்னா டபுள் சாம்பியனா அங்கேயும் அவர் ஓடிட்டே தான் இருக்காரு. சோ இதுல இன்னொரு பேக் பாலிடிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரிபிள் சாம்பியனா அவர் இருந்துட்டு இருக்காரு. சோ அதை வச்சு ட்ரிபிள்ங்கிற ஒரு கம்பெனி வேற எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்றான்னு பார்க்கலாம். நான் கம்பெனி வைஸ்ல இருந்து பேசுறேன். சோ அந்த பையன் எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்றான்னு பார்த்து அதை பொறுத்து இங்க மறுபடி கொண்டு வந்து அவனை மிகப்பெரிய டேலண்டா மாத்தலாம், இவங்க பிளான் பண்ணலாம். இது எல்லாமே பின்னாடி இருந்து கம்பெனி வைஸ்ல நான் யோசிச்சு பேசிட்டு இருக்கேன். பட் டிபிக்கலா ஒரு மேட்சா பார்த்தா டாமினிக் கிட்ட பெல்ட் இருந்தா அடுத்து ஜட்ஜ்மெண்ட் டேவை பிரிச்சு ஃபின் பேலருக்கும் டாமினிக்கும் மேட்ச் கொண்டு வரலாம். சோ அங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் ஆகும். ஜான்சன் இங்க பெல்ட் தோக்கறனால அவரோட பாப்புலாரிட்டிக்கு எந்த ஒரு சேதாரமும் இருக்க போறது இல்ல. சோ கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான். இதுல யார் ஜெயிச்சாலும் லாபம் இருக்கு, அதே அளவுக்கு நஷ்டமும் இருக்கு. சோ ரெண்டையும் வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ இங்க டாமினிக் மிஸ்டீரியோ ஜெயிக்கிறதா கரெக்டா இருக்கும். அவர் ஜெயிச்சாதான் அவர் மறுபடியும் சாம்பியனா மாறினதுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ள அவருக்கும் ஃபின் பேலருக்கும் சில குழப்பங்கள் கொண்டு வரலாம். லிவ் மார்கன் வேற அவங்க இன்ஜுரியில இருந்து ரெடி ஆயிட்டாங்க. சோ அவங்க உள்ள வரும்போது ஜட்ஜ்மெண்ட் டேங்கிற ஹோல் டீமுக்குள்ளேயே சில குழப்பங்கள் வரும். அதை வச்சு ரா எபிசோட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா அட்லீஸ்ட் டில் ரெசல்மேனியா அவங்க கொண்டு போகலாம். சோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ the winner is going to be Dominic Mysterio and he is going to be second time Intercontinental Champion. என்ன என் தலைவன் ஜான் சீனா தோத்துருவான்னு நினைச்சதான் மனசு வருத்தமா இருக்கு. பட் பரவாயில்ல, இந்த தோக்கறதுல என் தலைவனுக்கு பெரிய மேட்டரே கிடையாது. என் தலைவன் பல இடத்துல சொல்லிட்டான், நான் சின்ன டேலண்ட்டை எலிவேட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவங்கள காலை பிடிச்சி நான் கீழே இழுக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன். சோ அவரை டாமினிக் மிஸ்டீரியோ ஜெயிக்கும் போது டாமினிக்கோட லெவலும் ஓரளவுக்கு மேல போயிடும். சோ இது எல்லாருமே ஒரு வின் வின் கேம் தான். பை த பை, இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நம்ம 0 இருந்து 2000 நோக்கி போயிட்டு இருக்கோம். 2000 ஒரு சின்ன நம்பர் தான், பட் எனக்கு இது ஒரு மிகப்பெரிய நம்பர். இன்னும் நிறைய ப்ரோ ரெஸ்லிங் சம்பந்தமான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும். இன்னும் சேனலுக்குள்ள போய் பாருங்க, நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். செகண்ட் மேட்ச் ஸ்டெஃபனி வாக்கர் வர்சஸ் நிக்கி பெல்லா ஃபார் விமன் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். இந்த மேட்சை பத்தி நான் என்ன சொல்றது, ஏன்னா ஸ்டோரி லைன்ல ஒன்றும் பெருசா கிடையாது. ஸ்டெஃபனி வாக்கர் இப்பதான் ரீசெண்டா சாம்பியனா மாறி இருக்காங்க. அவங்க சும்மா ரேண்டமான மேட்சஸ் போட்டுருக்காங்க. அவங்கள ஜட்ஜ்மெண்ட் டே டீம் அட்டாக் பண்ணுது. அப்ப காப்பாத்துறதுக்காக நிக்கி பெல்லா வராங்க. வந்து காப்பாத்தணும்னே, நீ இப்ப சாம்பியனா மாறிட்ட தங்கம், நீ தெளிவா இருக்கணும், யார் வேணா முதுகுல குத்துவான்னு டைலாக் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுலயே நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் நீ குத்த போறேன்னு. அடுத்த வாரமே அவங்க குத்திட்டாங்க. சோ இவங்களுக்குள்ள ரைவல்ரி கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்காக மேட்ச் வைக்கிறாங்க. இது மட்டும் தான் மேட்சா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்ல, ஓகே மேட்சா வச்சுட்டு போங்கன்னு சொல்லலாம். பட் இவங்க ப்ரோமோ செக்மெண்ட்ல கொடுக்குற கிரிஞ்சு இருக்கு பாத்தீங்களா, அது கேட்கும் போதெல்லாம் சில நேரத்துல வயிறு
தெரியுது. காரணம் என்னன்னா நிக்கி பெல்லா ஏதோ லெஜெண்ட் மாதிரி இவங்க பேசுறாங்க, அப்படிதான் அவங்க ப்ரோமோட்டே பண்றாங்க. நிக்கி பெல்லா லெஜெண்ட் எல்லாம் கிடையாது. அவங்களுடைய இன்ட்ரிங் ஸ்கில் எல்லாம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் மூலியமா தான் பாப்புலர் ஆனாங்களா? இல்ல, அவங்க அழகு இருக்கு, ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, அவ்வளவுதான் உங்களோட பேஸ் லைன். அவங்க டொனால்ட் ட்ரம்ப் வரும்போதே 2 அழகான பெண்கள் சைடுல இருக்குன்னு கேட்டதுக்காக இந்த ட்வின்ஸை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சோ ஒரு பியூட்டி எலிமெண்டா தான் இவங்க யூஸ் பண்ணாங்க. சில காலத்துக்கு முன்னாடி WWE பொண்ணுங்களை பியூட்டிக்காக தான் யூஸ் பண்ணிச்சு, நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு அது மாறி இருக்கு. சோ அன்னைக்கு பாப்புலர் இவங்க ஆனதுக்கு காரணமே அவங்களோட அழகு தான். சோ இன்ட்ரிங் ஸ்கில்ங்கிறதுல பெருசா கிடையாது, தே ஆர் வெரி வெரி ஆவரேஜ். பட் ப்ரோமோல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ எம் லெஜெண்ட், நான் தான் இந்த விமன் டிவிஷனே தூக்கி நிப்பாட்டினேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பயங்கரமா கோவம் வருது. பிகாஸ் அவங்க டைம்ல பெக்கி லிஞ்ச், ஷார்லட் ஃபிளேயர், பெய்லி, சாஷா பேங்க்ஸ் நிறைய பேர் வந்து தூக்கிட்டு இருந்தாங்க. சோ அவங்கெல்லாம் தான் ஆக்சுவலா அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இவங்க அப்படி சொல்றது எனக்கு உண்மையிலே பிடிக்கல, அது தப்பு. பர்சனல் நம்ம பேசக்கூடாது, பட் ஸ்டில் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்றேன். நிக்கி பெல்லா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் ரிட்டர்ன் வந்திருக்காங்க? என்னமோ WWE மேல பிடிச்சி இந்த ப்ரோ ரெஸ்லிங் எனக்கு அவ்வளவு விருப்பம், நான் இதுதான் பண்ணுவேன்னு வந்திருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு. டிவோர்ஸுக்கு கோர்ட்டுக்கு போய் அலுமினி கேட்கும்போது ஜட்ஜ் என்னன்னு சொல்லிட்டாரு, யூனோ கார்டு ரிவர்ஸ் பண்ண மாதிரி, இந்த பாருமா உன் புருஷன் கூட நீ தான் நல்லா சம்பாதிக்கிற, சோ நீ தான் அவருக்கு பணம் கட்டணும்னு சொன்னதுனால இப்ப மாசம் மாசம் குழந்தைக்கு இவங்க மெயின்டெனன்ஸ் பணம் கொடுக்கணும். அந்த பணத்துக்கு என்ன பண்றது? ஒன்லி ஃபேன்ஸ்ல மட்டும் சம்பாதிக்க முடியாது, கொஞ்சம் வேற இடத்துல வருமானம் வேணுங்கிறக்காக இவங்க ரிங்குக்குள்ளேயே வந்திருக்காங்க. சோ இப்படி வந்த ஒரு பர்சன் தான் ஒரு லெஜெண்ட், தான் தான் எல்லாத்தையும் பண்ணன்னு சொல்றது ரொம்ப தவறான விஷயம். சோ அதனாலதான் இந்த மேட்ச் மேல எனக்கு பர்சனலா ஒரு வெறுப்பு இருக்கு. சரி, ஓகே, வன்மத்தை கக்கியாச்சு, மேட்ச்க்குள்ள வருவோம். ஸ்டெஃபனி வேக்கர் அவங்க ஒரு லேடி பிராக் லெஸ்னர் அப்பியரன்ஸ்ல கிடையாது, த வே WWE அவங்களை புஷ் பண்றது. பிராக் லெஸ்னர் உள்ள வந்ததுல இருந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா தான் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஸ்டெஃபனி வேக்கரை இவங்க ட்ரீட் பண்றாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டெஃபனி வேக்கர் கன்ஃபார்மா ரெசல்மேனியா வரைக்கும் பெல்ட் தோக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. சோ இந்த மேட்ச் ஒரு நேம் சேக்காக அவங்களுக்கு மேட்ச் கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க ஸ்கெட்யூல் பண்ணிருக்காங்க, அதுதான் உண்மை. சோ இதுல இருந்தே நம்ம கிளியரா சொல்லிடலாம், the winner is going to be Stephanie Walker and she is still going to be our world heavyweight women champion. Third match, women war game. உள்ள இருக்கிற பிளேயர்ஸோட பேர் முதல்ல படிப்போம். இயோ ஸ்கை, ரியா ரிப்லி, அலெக்சா பிளிஸ், சார்லட் ஃபிளேயர் அண்ட் ஏஜலி. அப்படி ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச், நயா ஜாக்ஸ், லாஷ் லெஜண்ட், கபுக்கி வாரியர்ஸ், அதான் ஆஸ்கா அண்ட் கைரி ஜைன். நேம் லிஸ்டா மட்டும் வச்சு பார்க்கும்போது பேபி ஃபேஸ் சைடு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ராங்கான டீம். அதாவது விமன் சைடுல இருக்கிற எல்லா டாப் நேம்ஸையும் அள்ளி போட்டு உள்ள வச்சிருக்காங்க. அப்படி இந்த சைடு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் டாப் ஹீலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள தூக்கி உள்ள எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்டார் வேல்யூ மட்டும் வச்சு பார்க்கும்போது நம்ம கிளியரா சொல்லிடலாம் அந்த ஹீரோ சைடு தான் வின் பண்ணுவாங்கன்னு. பட் அது நடக்குமா? அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. 2 வாரத்துக்கு முன்னாடி ஷார்லட் ஃபேர் இந்த டீம்ல சேருன்னு கேட்கும்போது அவங்க இல்ல நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கும் ரியா ரிப்லிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்டோரி லைன் இருக்கு. அவங்களோட ரைவல் டேல மிக பெருசு. ஷார்லட் ஃபேரை காலை உடைச்சு அவங்க பெல்ட் எடுத்தவங்க தான் ரியா ரிப்லி. சோ பர்சனல் பகை உள்ள இருக்கு, அதை தான் இவங்க ஹிண்ட் பண்றாங்க. சோ இது அப்படியே போன வருஷம் சிஎம் பங்க் பிளட் லைன் டீம் கூட சேர்ந்ததை அப்படியே காப்பி அடிச்சு மென் சைட் பண்ணது தூக்கி இப்ப விமன் சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த டீம்ல சேர மாட்டேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வெளியே போறாங்க. பட் அவங்க அடி வாங்கும்போது மனசு கேட்காம உள்ள வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்க் டேபிள் உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு சினிமேட்டிக்கா ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதே ஷூட்டிங் தான் இங்கேயும் நடந்திருக்கு. சோ லிட்டரலா இவங்க காப்பி டிட்டோ தான் பண்றாங்க, புதுசா இவங்க எதையுமே கிரியேட் பண்ணல. மேட்சா பார்க்கும்போது இது செமையான மேட்சா இருக்க போகுது. பிகாஸ் எல்லாருமே டாப் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்சன். நீங்க பேபி ஃபேஸ் சைடுனாலும் சரி, ஹீல் சைடுனாலும் சரி, எல்லாருமே பயங்கரமான பவர் ஹவுஸ். கண்டிப்பா மேட்சுக்கு நடுவில் ரியால் ரிப்லிக்கும் சார்லட் ஃபேருக்கும் சின்ன வாக்குவாதம் நடக்கலாம். அது மட்டும் இல்லாம யோஸ்கே அந்த டிராஷ் கேன மண்டையில தூக்கி போட்டு மேல இருந்து கீழட்டி குதிக்கலாம். பெக்கி லிஞ்சுக்கும் ஏஜேலிக்கும் அவங்களோட புருஷன் மூலியமா இவங்களுக்குள்ள ஒரு பகமை உண்டாயிருக்கு. அதுக்கான மேட்சும் இதுக்குள்ள கிரியேட் ஆகலாம். சோ இவங்க மேட்ச் நடந்துக்கும் போது மல்டிபிள் ஸ்டோரியில இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் எல்லா டாப் லெவல் பிளேயரையும் எடுத்து போட்டு ஒரே முட்டை அனுப்பி விடுறாங்க. போங்க கண்ட மேனிக்கு அடிச்சுக்கங்க. மக்கள் எதுக்கு நல்லா சவுண்ட் விடுறாங்களோ அதை வச்சு ஒரு ஐடியா எடுத்து அதை நம்ம ரெசல்மேனியாக்கு ஸ்டோரி லைனா மாத்திக்கலாம்ங்கிற ஒரே எண்ணத்துக்காக தான் எல்லா டாப் லெவல் பிளேயரையும் தூக்கி உள்ள போட்டு இந்த மேட்ச் கிரியேட் பண்றாங்க நான் நினைக்கிறேன். சோ மேட்சுக்கு நடுவில் நிறைய குழப்பங்கள் உள்ள கண்டிப்பா நடக்கும். பட் அது எல்லாத்தையும் மீறி ஐ திங்க் த ஹீரோ சைடு தான் கண்டிப்பா வின் பண்ண போறாங்க. பிகாஸ் அவங்களோட நேம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி வில்லன் சைடுல பாத்தீங்கன்னா நேம்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அவங்க இதுல ஜெயிக்கிறதுனால ஸ்டோரி லைன் எப்படி போகும்னு பார்த்தா என்ன ஒரு ஃபியூச்சர் பிளானுமே அங்க கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு the winner is going to be team babyface. கடைசி மேட்ச் மென்ஸ் வார் கேம். சோ இதுல ஹீரோ டீம் யாரான்னு பார்ப்போம். கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், ஜே யூசோ, ஜிம்மி யூசோ. அதே மாதிரி வில்லன் சைடுல பாத்தீங்கன்னா லோகன் பால், ட்ரூ மேக்கன்டையர், பிரான்சன் ரீட், பிரான் பிரேக்கர் அண்ட் பிராக் லெஸ்னர். சும்மா ஒரு பேர் எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ண போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஜிம்மி யூசோ உள்ள இருந்திருக்க கூடாது. ஏன்னா ஜிம்மி யூசோக்கு இந்த ஆப்போசிட் டீமுக்கு எந்த வகையான ஒரு ஸ்டோரியோ ரைவல்ரியோ கிடையாது. பட் அங்க எல்ஏ நைட் தான் இருந்திருக்கும். பிகாஸ் அவர் தான் கடந்த ஒரு வருஷமா டீம் விஷன் கூட சண்டை போட்டு இருந்தாரு. பட் அந்த மனுஷன் ஆடியன்ஸ் வச்சிருந்த ஒரு போர்டை தூக்கி காட்டிட்டாங்கிறக்காக கடந்த 2-3 வாரமா ஒரு ஸ்கிரீன்லயே காட்டாம இருந்துட்டு இருக்காங்க. பட் இதை மீறி ஜிம்மியூஸ் உள்ள இருக்கும்போது பியோர் நெப்போட்டிசம், அதை விட்டு நம்ம வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அவரை தவிர நீங்க இந்த டீமையே பாத்தீங்கன்னா
10ல 9 பேருமே சும்மா பவர்ஃபுல் பிளேயர்ஸ், எல்லாருமே இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய டாப் நேம்ஸ். ஸோ இதுல இருந்தே நம்ம கிளியரா சொல்லிடலாம் இந்த மேட்ச் வேற லெவல்ல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம போன வருஷம் பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் வரும்போது கையை வச்சு தடுத்து சேமிசை நீ உள்ள போ நீ போகான்னு தடுப்பார்ல, இந்த வருஷம் அது அப்படியே ரிவர்ஸ் ஆக போகுது. சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸை தடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் கண்டிப்பா வரலாம். ஸோ விமன் சைட்ல சொன்ன மாதிரி தான் நேமா பார்க்கும்போது பேபி ஃபேஸ் சைடு தான் பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் எனக்கு என்னமோ இவங்க இங்க ஜெயிக்கிறத விட வில்லன் சைடு ஜெயிக்கிறதா நிறைய பொட்டன்ஷியல் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ஹீரோ சைடு ஜெயிக்கிறதுனால ஸ்டோரி லைன் இங்கிருந்து எங்க ப்ரோக்ரஸ் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் இதுவே வில்லன் சைடு ஜெயிச்சாங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு ஒரு ரெசல்மேனியாக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுக்கலாம். ட்ரூ மெக்கன்டைர் வர்சஸ் சிஎம் பங்க் கொண்டு போகலாம். ட்ரூ மெக்கன்டைர் வர்சஸ் கோடி ரோட்ஸ் கொண்டு போகலாம். சிஎம் பங்க் வர்சஸ் லோகன் பால் கொண்டு போகலாம். பிரான்சன் ரீட், பிரான் பிரேக்கர் ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் மேல காண்டல் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கு. பிரான் பிரேக்கர் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ஃபார் ரெசல்மேனியா அவங்க டெவலப் பண்ணலாம். இல்ல அப்படியே இவங்க மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் ரோமன் ரெயின்ஸுக்கு சிஎம் பங்கு சின்ன பகமை டெவலப் ஆகுது. இவங்க 2 பேருக்கு மேட்ச் 2 ரெசல்மேனியா இவங்க கிரியேட் பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் மேல நடுவில் இருக்கிறது பிராக் லெஸ்னர். இங்க இருக்கிற 5 பேர் என்ன வேணா முக்கலாம். இந்த ஒத்த மனுஷன் இவங்க எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி வீசிடுவான். அதுதான் உண்மை. பிகாஸ் பிராக் இஸ் அ பியோர் பீஸ்ட். அவர் எந்த அளவுக்கு பீஸ்ட்னா ஜான்சினாவோட ரிட்டைர்மெண்ட் டூர்லயே டேய் நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, உன்னை தூக்கி துவம்சம் பண்ணி தான் போவோம்னு சொல்லிட்டு அசால்ட்டா வந்து அடிச்சுட்டு போன மனுஷன் அந்த மனுஷன். ஸோ அவரையே அப்படி தூக்கி போட்டு போகும்போது இவங்க 5 பேர்ல துக்கடா. அது இந்த ஜே யூசோ ஜிம் யூசோல சுத்தம் அடிச்சு நிறுத்தி வீசிடலாம். என்னென்ன நடக்க போகுது எனக்கு சொல்ல தெரியல. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. மேட்ச் உண்மையிலேயே சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுது. ஸோ நான் இந்த மேட்சுக்கு அப்புறம் எப்படி ஸ்டோரி லைன் டெவலப் ஆகும், இந்த 10 பேர்த்து எப்படி எல்லாம் பிரிச்சு போட்டு இவங்க ரெசல்மேனியாக்கு இவங்க கொண்டு போறாங்க. நடுவில் ராயல் ரம்பிள் வேல் இருக்கு. ஸோ இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க் டெவலப் ஆகுதுன்னு இப்போ கண்டிப்பா பார்ப்பாங்க. எந்த ஸ்பார்க் ஆடியன்ஸ்க்கு நல்லா கேட்ச் ஆகுதோ அது அப்படியே தூக்கி ராயல் ரம்பிள்ல மறுபடியும் ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க. அங்கேயும் ஆடியன்ஸ் நல்லா ரியாக்ட் பண்ணா அதை அப்படியே தூக்கி ரெசல்மேனியா கொண்டு போவாங்க. ஸோ இதுதான் இவங்களோட பிளான். இந்த மொத்த மேட்ச்லயே நான் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா யார் இதுல தோக்கக்கூடிய பின் வாங்குவாங்கிறதா. எனக்கு என்னமோ ஜே யூசோ ஜிம் யூசோ இதுக்காகவே நேர்ந்து விட்டவங்களா இருப்பாங்களோன்னு தோணுது. பட் ஸ்டில் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாட் இஃப் பிரான் பிரேக்கர் ரோமன் ரெயின்ஸ் அடிச்சு அவர் மேல வச்சு 1 2 3 பண்ணா பிரான் பிரேக்கர் இந்த ஒரு நைட்லயே he will be elevated to the top. இல்ல ட்ரூ மெக்கன்டைர் கோடி ரோட்ஸ் அடிச்சு 1 2 3 அடிச்சா இப்போ நான் கோடி ரோட்ஸ் தோக்கடிச்சிருக்கேன் ஸோ எனக்கு பெல்ட் மேட்ச் வேணும்னு எகைன் அவர் கேட்கலாம். இல்ல லோகன் பால் சிஎம் பங்க் அடிச்சு பண்ணா லோகன் பாலுக்கு சிஎம் பங்க்கு பெல்ட் மேட்ச் இவங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஸ்டோரி லைனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்குள்ள கொட்டி கிடக்கு. ஸோ இதை எப்படி இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்கிறத நான் இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு WWE பிரான் பிரேக்கரை ஒரு சின்ன பிராக் லெஸ்னரா தான் ட்ரீட் பண்றாங்க. வாட் இஃப் பிரான் பிரேக்கர் ஏதோ ஸ்பியரோ இல்லை ஏதோ அடிக்க போகும்போது அது பிராக் லெஸ்னர் மேல படுது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிற மாதிரி கூட கிரியேட் பண்ணலாம். பிரான் பிரேக்கர் வர்சஸ் பிராக் லெஸ்னர் இஸ் a jackpot. பட் இது என்ன எப்படி டெவலப் பண்ண போறாங்கிறது இந்த மேட்ச் முடியும் போது நமக்கே தெரியும். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மேட்ச். ஸோ இந்த எல்லா ஃபேக்டரியும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ வில்லன் சைடு தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஸோ த வின்னர் இஸ் கோயிங் டு பி டீம் பிராக் லெஸ்னர். ஓகே, டீம் பால் ஹேமன் கூட சொல்லலாம். ஏன்னா அவர் தான் இவங்க எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான் என்னோட ப்ரெடிக்ஷன் முடிஞ்சது. ஸோ இது எப்படி நடக்க போகுதுங்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் தெரிஞ்சிடும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நான் ரிவ்யூ எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time.